இப்போ ஃபர்ஸ்ட் நார்மல் அல்கைல் ஹாலைட்ல SN1 SN2 E1 E2 எப்படி நடக்காதான்னு பார்க்கலாம். அல்கைல் ஹாலைட் பிரைமரியில செகண்டரியில ஜஸ்ட் அல்கைல் ஹாலைட்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி SN2 நடக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். சரியா? இதுல E1 E2 ஆப்வியஸா நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? E1 E2 இருக்கணும்னா ஆல்பா கார்பன்ல ஆலோஜன் அட்டாச் இருக்கும். பீட்டா கார்பன்ல என்ன இருக்கணும்? ஹைட்ரஜன் இருக்கும். இதுல பீட்டா கார்பனில் இருக்கிறதே ஒரே ஒரு கார்பன் தான். நோ பீட்டா ஹைட்ரஜன். பீட்டா கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிற ஹைட்ரஜன் இல்ல. பீட்டா கார்பனே இல்லாத போது எங்க ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ நோ பீட்டா கார்பன். பீட்டா ஹைட்ரஜன் போட்டுக்கலாம். நோ பீட்டா ஹைட்ரஜன். ஓகேயா? இதுல SN1 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏன் நடக்காதுன்னா இதுலயும் மித்தைல் கார்போகேட்டையான் CH3+ ஃபார்ம் ஆகும். மித்தைல் கார்போகேட்டையான் வந்து வெரி ஹைலி அன்ஸ்டேபிள். அதனால இந்த ரியாக்ஷன் SN1 இதுல நடக்காது. SN2 மாத்திரம் தான் நடக்குமே. ஏன்னா SN2 வந்துட்டு சிங்கிள் ஸ்டெப்லேயே டக்குன்னு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடும். அதனால இந்த கார்போகேட்டையான் நின்று இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிற டேரக்டா டிரான்சிஷன் ஸ்டேட்ல நடக்கிறதுனால அதுல இருக்கிற கார்போகேட்டையான் அன்ஸ்டேபிளா போக வாய்ப்பு கிடையாது. இப்ப பிளெயின் ஆல்கைல் ஹாலைட். இப்போ பிரைமரி ஆல்கைல் ஹாலைட். பிரைமரி ஆல்கைல் ஹாலைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு SN2 நடக்கும், E2 நடக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் வச்சு பண்ணிடலாம். இதுக்குமே ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல், இதுலயுமே ஸ்ட்ராங் பேஸ் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் E2. இதுல வந்துட்டு ஏன் SN1 நோ SN1 E1 ஏன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயுமே இன்டர்மீடியேட் இருக்கும். அந்த இன்டர்மீடியேட் பாத்தீங்கன்னா பிரைமரி அல்கைல் ஹாலைட்ல ஃபார்ம் ஆகுற கார்போகேட்டையான் இருக்குல்ல, பிரைமரி கார்போகேட்டையான் அது ரொம்ப ஹைலி அன்ஸ்டேபிள். அதே கேட்டகரி தான் அந்த பிளெயின் ஆல்கைல் ஹாலைடை பார்க்கும் போதும். ஸோ SN1ம் SN2ம் SN1ம் E1ம் நடக்காது. பிரைமரி கார்போகேட்டையான் ஹைலி அன்ஸ்டேபிள். ஏன் SN2 E2ல ஏன் நடக்குதுன்னா அங்க இன்டர்மீடியேட்டே கிடையாது, டிரான்சிஷன் ஸ்டேட். ஸோ டக்குன்னு நடந்துரும். இப்ப செகண்டரி ஆல்கைல் ஹாலைட். இந்த செகண்டரி ஆல்கைல் ஹாலைட் பாத்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். SN1 நடக்கும். SN1ல என்ன நடக்கும்? போலார் புரோட்டிக் சால்வெண்ட் பிளஸ் லோ டெம்பரேச்சர். இதுல E1 நடக்கும். இந்த E1 பாத்தீங்கன்னா இந்த E1 வந்துட்டு PP போலார் புரோட்டிக் சால்வெண்ட் தான், ஆனா ஹை டெம்பரேச்சர். இப்பதான் அதோட டிஃபரன்ஸ் பார்த்தோம். SN2 பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் இருக்கணும். ஏன்னா அது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். E2ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ் இருக்கணும். எந்த ஆல்கைல் ஹாலைட் வில் சப்போர்ட் ஆல் 4 SN1 SN2 E1 E2னா செகண்டரி ஆல்கைல் ஹாலைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் வில் சப்போர்ட் ஆல் SN1 E1 SN2 E2. ஓகேங்களா? இப்ப லாஸ்டா டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட். இந்த டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட் பாத்தீங்கன்னா இதுல E1ம் நடக்கும், E2ம் நடக்கும், SN1ம் நடக்கும். SN2 மாத்திரம் நோ. வைனா டியூ டு ரிப்பல்ஷன். இங்க எப்படி வந்து இப்படி அட்டாக் பண்ணுனாலும் இந்த ஆல்கைல் குரூப்ஸ் வந்து ரிப்பல்ஷன் கொடுக்கும். டியூ டு ரிப்பல்ஷன். ஓகேயா? அதனால டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட்ல SN2 மாத்திரம் நடக்காது. ஓகேயா? நம்ம கம்ப்ளீட்டா E1 பார்த்துட்டோம், E2 பார்த்துட்டோம், கம்பேரிசன் பார்த்துட்டோம். SN1 SN2 E1 E2. இப்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா இதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பாருங்க. எப்பயுமே SN1 E1 E2 ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். SN2 மாத்திரம் டிஃபரெண்டா ஃபங்க்ஷன் ஆகும். டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட், நெக்ஸ்ட் செகண்டரி ஆல்கைல் ஹாலைட், ரிவர்ஸ்ல அதுக்கப்புறம் பிரைமரி ஆல்கைல் ஹாலைட்.
இதுவே SN2 மாத்திரம் பாத்தீங்கன்னா டெர்ஷரி அல்கைல் ஹாலைட் தான் கம்மியா, ஏன்னா டெர்ஷரி அல்கைல் ஹாலைட் டியூ டு ரிப்பல்ஷன் சொன்ன இல்லைங்களா. நார்மல் அல்கைல், பிரைமரி அல்கைல் ஹாலைட், செகண்டரி அல்கைல் ஹாலைடை விட டெர்ஷரி அல்கைல் ஹாலைட் கம்மியா தான் இருக்கும், ஏன்னா ரிப்பல்ஷன்னால நம்மளோட அதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆஃப் SN2. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் E1 E2 முடிச்சிட்டோம். அதோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங், கேரக்டரிஸ்டிக்ஸ், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஜஸ்ட் இதை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்க. நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைன்னா நார்மல் அல்கைல் ஹாலைட்ல SN1 நடக்காது, E1 நடக்காது, E2 நடக்காது. ஆனா SN2 மாத்திரம் நடக்கும். பிரைமரி அல்கைல் ஹாலைட்ல 2 நடக்கும், இது 2 நடக்காது. செகண்டரி அல்கைலைன்ல எல்லாமே வில் ஹேப்பன். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை ஒரு வாட்டி பார்த்தாலும் போதும் நீங்க. டெர்ஷரி அல்கைல் ஹாலைட்ல பாத்தீங்கன்னா SN2 மாத்திரம் நடக்காது, ஏன்னா டியூ டு ரிப்பல்ஷன் ஆஃப் தட் அல்கைல் குரூப்ஸ். மிச்சம் எல்லாமே வில் அக்கர். புரியுதுங்களா? இதை ஒரு வாட்டி நல்லா கோத்ரூ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கோஹால்கேன்ஸ், அதுக்கப்புறமா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் முடிஞ்சிட்ட அப்புறம் டாப் 30 கொஸ்டின்ஸ் ப்ரீவைக்யூ ஆஃப் நீட் நான் எடுத்து போடுவேன். அது முடிஞ்சா நம்ம பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. Okay, that's it. Bye.